கீழே கொஞ்சம் சாஞ்சா போதும். கரெக்ட். Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking. மலைப்பட்டு கிராமத்தில் இருக்கின்ற இந்த மலைப்பகுதியில் மலையேற்ற பயிற்சி மேற்கொள்ளும் இந்த பயிற்சியாளர்களை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top. Yo, no, I ain't the type to give up. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. Thanks to I would like to introduce Mr. Jaikar. He is the media. Speak TV ல இருந்து வந்திருக்காரு. அவங்க எல்லாம் கவர் பண்றாரு. இவங்களை கவர் பண்ணுங்க. ஸ்பெஷலா இன்வைட் பண்ணிருங்க. So India டீம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவர் பண்ணி he will present. Okay. So இந்த நாட் பேர் என்ன? Slow hitch. Very important knot. Any training you are going ஒரு மலையில இருந்து கீழ இறங்கணும்னா போயிட்டு இந்த நாட் போட்டு எல்லாரையும் இறக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தது என்ன நாட்? Anchoring knot. Now we will go for rope joining knot. If it is same diameter, this is 12 mm rope. So rope join பண்றதுக்கான knot. Reef knot. இந்த knot பேர் என்ன? Reef knot. It will be like this. If it is two different diameter, ஒரு thin-ஆன rope ஒரு thick-ஆன rope-னா sheet bend. இந்த மாதிரி ஒரு loop எடுத்துங்க. Assume that this is a bigger, thicker one, thinner one. You have to lock like this. இந்த knot வந்து sheet bend. Lock ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் you have to put safety knot both the side. எல்லா நாட்டுக்குமே வந்து முடிச்சதுக்கு அப்புறம் either side you will put a safety knot. You have to put safety knot. இப்போ இந்த rope கையில இது வந்து two different main knot release ஆகாம இருக்குதுக்கு rope lock பண்ணிட்டேன். இப்போ this is for rope joining. Joining two different diameters. ஒரு thin ஒரு thick ஆன rope. Same diameter னா reef knot. இது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு க்ளைம் பண்றதுக்கு இப்போ sometimes பத்தாது height so நம்ம ரெண்டு bits of rope அதுக்கப்புறம் fisherman knot. One more joining knot. இது மாதிரி ஒரு thumb knot போட்டுறோம். லாக் பண்ணிக்கிறோம். இந்த ரன்னிங் ரோப் எடுத்துட்டு இங்க ஒரு put one more thumb knot. டைட் பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் டுகெதரா இழுங்க. இழுத்துட்டு டைட் பண்ணினா சாலிடா டைட் ஆகும். வெரி ஈஸி knot. This is fisherman knot. Single fisherman knot. Fisherman knot. இல்ல இந்த பர்பஸ் ஜாயினிங் தான். rope joining தான். Different types of knots சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எது வசதியோ அது போடுங்க. எது ஈஸியா வருது. This is very easy one. thumb knot போடுறீங்க ரெண்டு பக்கமும் டைட் பண்றீங்க. இத பாருங்க டீல்ஸா வந்துரும். ஓகேவா? லைக் தட். பெல்ட் இல்ல. சோ இமிடியேட்டா உங்களை காப்பாத்திக்கணும். ஒரு பில்டிங்ல இருந்து இறங்கணும் இல்ல ஏறணும். என்ன பண்றது? actually இது ஒண்ணு மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும். ஏன்னா இதுதான் லைஃப் ஸ்கில். ரெண்டு விஷயம் இந்த நாட்டும் ராப்லிங்கும் இது ரெண்டு தான் வந்து லைஃப் ஸ்கில் everybody should know. யா. இப்போ பாருங்க this is bowline knot. bowline knot இங்க வச்சிட்டு இது லாக் பண்ணி நீங்க இப்ப வந்து உள்ள இன்சர்ட் பண்றீங்க. இந்த knot bow மாதிரி இருக்கும். வில்லு மாதிரி வளையும். ஸோ உங்கள் இடுப்புக்கு தொப்பலுக்கு கீழே வச்சு லாக் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு வெரி ஸ்ட்ராங் நாட். திஸ் இஸ் கால்ட் bowline knot. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் லைக் திஸ். ஹோல்ட் பண்ணிங்க. இது வந்து மலையிலேருந்து கயரை தொங்க விட்டுருப்பாங்க. ஓகேவா? இங்கே நீங்கள் ஏற போகிறீங்க. இப்படி கிராஸ் பண்ணுறேன். உள்ளே எடுக்கிறேன். ஸோ வெளியே எடுத்துகிட்டு இந்த ஆக்டிவ் ரோப். திஸ் இஸ் கால்ட் ஆக்டிவ் ரோப். கிளைம் பண்ணுற ரோப். அதில் உள்ள லாக் பண்ணுறேன். ஸோ இதை இழுக்கும்போது போ மாதிரி ரெண்டு பக்கமும் வரும். அதுக்கப்புறம் ஒரு thumb knot போடும். ஓகே. திஸ் இஸ் bowline knot. First my knot. You will fix the rope pitten. You take the rope and fix on the pitten. One by one fix. Suppose ஏதாவது வேறனா கூட you will hang there itself. கீழ வர மாட்டார். Belayer will hold it. Belayer is a person who is helping to the climber. He is belayer. The technique name is called belayer. So if you see here, the blue rope is active rope. Active rope is nothing but your rope. You are holding the rope. We have fixed it through a big stone boulder. That is active rope. The red one is belay rope. Belay rope is safety rope. So உங்களை belay கயரை விட்டால் தான் நீங்கள் இறங்குவீங்க கீழே. பயப்பட தேவையில்லை. You will be holding the rope. You will be releasing slowly. Even if you fall, nothing to worry. I am falling. You will tight the rope. Then again you have to say, belayer, I am climbing. You will release the rope. You have to communicate belay to belay tight, belay loose. And if you are falling, you say I am falling. You will hold. Again, when you get ready, you say communicate to the belayer I am
I am ready. Belay loose. Then he will release the rope. You have to come down. Now you would have seen his performance, how he jumped. You have to kick the rock, come out. Unjal arra mari. Kick the rock, come out. Kick the rock, come out. If you don't want kick, you keep walking. Slowly you keep walking on the rock, flat footla. உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா கிக் பண்ணுறதுக்கு பொறுமையாக காலை வச்சு பொறுமையாக காலில் நடந்துகிட்டே வாங்க, ஃப்ளாட் ஃபுட்டில் வாங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, யூ கேன் என்ஜாய் திஸ். திங் இஸ் யூ ஹேவ் டு பீ இன்க்ளைன். நீங்க ஸ்ட்ரைட்டா இருந்தீங்கன்னா மூஞ்சி போய் ராக்ல இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 45 டிகிரிஸ்னா இதெல்லாம் நான் மவுண்டனியரிங் கோர்ஸில் கற்றுக்கினது. பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ். ஐ நோ அரௌண்ட் 35 knots. மேஜராக ஒரு 10 knots சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் இந்தியா ஹைக்கில் ஏதாவது கேம்ப் போகிறீங்க, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் நாட். ஒரு அப்பில் ஏறுறீங்க, ஒரு சிலரை ஏற முடியல, ஒருத்தர் போயிட்டு ஃபிக்ஸ் க்ளோ ஹிச் போட்டு கயிறை விடலாம். அவங்க கயிறை பிடிச்சி இப்போ நம்ம கமாண்டர் கிளைம் பண்ணல அது மாதிரி ஏறி வரலாம். அப்புறம் யூ கேன் புட் போலை நாட் அண்ட் கிளைம், நிறைய விஷயம். ஓகே, நான் இப்போ ஹரி எங்க ஹரிவா ஹரி வில் பி த பிலேயர் ஃபார் சீராக். சீராக்கில் போய் நீங்கள் ஏற போகிறீங்க, டெமோ நான் பண்ணுறேன் ஹவு டு கிளைம் திஸ் ராக். ஓகே, அங்க பிடிங்க. இப்போ காலை தூக்கிடுவாங்க, ரைட் லெக் அப், பிரிங் யுவர் ரைட் லெக். மேலே வைங்க, தட்ஸ் இட். அதான் அதை ஏறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் கிராஸ் பண்ணிட்டா இதை பிடிங்க, அப்பர் ஹோல்ட் பிடிங்க. ஸோ ஹேண்ட் மூவ்மெண்ட் லைக் மூவ்மெண்ட் பண்ணுங்க. பிரின்சிபல் ஒன்று தான், நம்மளுக்கு 4 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. ஸோ வந்து ஒன்று எப்பயுமே லூஸாக இருக்கலாம். நம்ம மேலே ஹேண்டையும் நம்பி இருக்கணும், அது வெயிட் புல் பண்ணணும், சைமில்டேனியஸாக லெக்குக்கு ப்ரெஷர் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் லெக் ஒரு ஸ்டான்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம ரொம்ப ரைட்ல போவேன், நான் லெஃப்ட்ல போனா ஈஸியா இருக்கும். ஃபைன், அவ்வளவுதான். சூப்பர், வெரி குட், ட்ரை பாதி ஏறிட்டீங்க, என்ன பண்ணலாம். ஓகே, டைட்டா பிடிச்சிங்க. தொங்குங்க. அவ்வளவுதான் பொசிஷன், அதான் பொசிஷன். 6 ரெடியா இருக்கு, அவர் 6 ரெடியா இருக்கு. யாருக்கு? ஓகே. ஹரி, லெஃப்ட் ஹேண்ட் மிட்டன் தேவல, லிவர் தான் யூஸ் பண்றீங்க. ஹரி, நெக்ஸ்ட் டைம் லெஃப்ட் ஹேண்ட் லிவர் மிட்டன் கைட்டரி ஃப்ரீயா. ஓகே சார், ஸ்பீடு. ஓகே, பேலன்ஸ் பண்ணீங்க. வெரி குட், சபாஷ், குட் ஜாப். நெக்ஸ்ட் கிளைம்பர் ரெடி ஆகுங்க, சாக் பவுடர் அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாடு மோட்டரிங் இந்தியன் ஹைக் டீமை நாங்கள் அன்புடன் ஹரி சார் வர இருக்கிறோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இது நாங்கள் இந்தியா ஹைக்ஸோட இன்ட்ரெக்னு ஒரு சென்னை சாப்டர். இது எப்படின்னா, இந்தியா ஹைக்ஸ் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அதில் வந்து நம்ம ட்ரெக்கிங்கை வந்து சாதாரண மக்களும் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன கிளப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சென்னையில், பெங்களூரில், ஹைதராபாத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. சென்னை சாப்டரோடைய ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர்ஸ் நான். ஸோ அந்த இன்ட்ரெக் கிளப் மூலமாக நம்ம திலோக் சந்தர் சாரோட ஒரு மவுண்டனியரிங் கிளப் வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு ராக் கிளைம்பிங் ஒர்க் ஷாப், தமிழ்நாடு மவுண்டனிங் அசோசியேஷன் வச்சிருக்காரு. தமிழ்நாடு மவுண்டனியரிங் அசோசியேஷன் வச்சிருக்காரு. அந்த கிளப்ல ஒரு ரமணா சார் மூலமாக இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். டையப்பாயி இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். பேசுங்க சார். இது முடிச்சு வரீங்களா? முடிச்சு அப்படிங்க சார். எத்தனை பேர் வந்துட்டாங்க இப்போ நம்ம கிளப்ல இருந்து? 30 பேர் வந்திருக்காங்க. 30 பேர். எந்த மாதிரி இதான் முதல் முறையா? இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி ட்ரெக்கிங் போகிறவங்க தான். எல்லாமே மலையேற்ற பயிற்சி உள்ளவங்க, ரன்னிங் போகிறவங்க, ஸ்விம் போகிறவங்க, எல்லாம் வேரியஸ் குரூப் வந்து இருக்காங்க. பட் இந்த மாதிரி ராக் கிளைம்பிங், இந்த மாதிரி டேரெக்டாக கிளிஃபில் கிளைம் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும் மோஸ்ட்லி. ஒரே சவுண்டு அந்த பக்கம் இல்லை, அந்த கிளிப் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மலையேற்ற பயிற்சி இருக்கவங்க தான். பட் இந்த மாதிரி கிளிஃப் ஏறுறது உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இல்லை எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. சின்ன பசங்க ஒரு 10-12 வயசு பசங்களும் இருக்காங்க. 56 மேக்ஸிமம் 60 வயசு கூட ஒருத்தர் இருந்தார். ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேருந்து இருக்கும். மேல் ஃபீமேல் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாம் ஒரே நேரத்தில் இந்த சண்டே இணையும் போது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் மோஸ்ட்லி வந்து ஆமாம், மோஸ்ட்லி எல்லா சண்டேஸுமே எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எல்லா சண்டேஸுமே வந்து ஏதாவது ஒரு ட்ரெக் இருக்கும். இப்போ போன வாரம் வந்து தடா போனாங்க, அடுத்த வாரம் வெங்குன்றம் போகிறோம், அதுக்கு முந்தின வாரம் குடியம்னு ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சண்டேஸுமே வந்து இந்த மாதிரி நேச்சரோட தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் நம்ம ராக் கிளைம்பிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் முழுவதும் இந்த மாதிரியான ஒரு பனி சுமைகள் அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு பயிற்சி இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸு. அட் த சேம் டைம் வெறும் மைண்டுக்கு மட்டும் ரிலாக்ஸ் இல்லாமல் நம்ம பாடியும் கொஞ்சம் ஹோல் டே ஹோல் வீக் வந்து உட்காந்தே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய மூவ்மெண்ட் இருக்காது அவங்களுக்கு, செடன்ட்ரியாகவே அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறது உடம்புக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும், மனதுக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் ரியலி வந்து இன்னைக்கு வந்து நான் ஹரி சாரை வரக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்தியா டீம் வந்து மார்னிங் வந்து 5 o'clockலாம் எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ரெடி ஆகிட்டோம் சார், நான் எப்போ சார் வரணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பயங்கரம் ஒரு அப்படி பார்க்கும்போது சார் மலைத்தூரில் அதில் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை சார், நாங்கள் மலையாண்ட இருக்கிறோம் சார் 6 மணிக்கலான்னு சொன்னார். ரியலி பாராட்ட வேண்டிய விஷயம். அவங்க டீமே எங்களுக்கு 6:30க்குள்ளே ஆன் டைம் அப்படி சொல்கிறதுக்குரிய இன்டைம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப எங்களை ஒரு இது பண்ணிட்டாங்க. சந்தோஷமாக மலைத்தூரில் இருந்தாலும் அவங்க வந்து அந்த இதோட ரொம்ப எல்லாருமே வந்து பழகின மாதிரி செய்கிறாங்க. ஒரு இப்போ அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோடு செய்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஒருத்தரை கூட குறை சொல்ல முடியாது. அவ்வளோ வேகம் அவங்க இது திறமைகள்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது பயங்கர உற்சாகமாக இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வேணால் பாருங்களேன், உங்களோட இதே ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாருமே கிளைம்பிங். இது அவர் சொன்ன மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாத இந்த மாதிரி ஒரு மார்னிங் டைமில் ஒரு இங்கே பார்க்கும்போது அந்த நேச்சுரலோட இதே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு வயசு வந்து ஏஜ் ஒன்லி நம்பர் குறைஞ்ச மாதிரி ஏறாங்க. ஆமாம். ஏன்னா வயசு வந்து இங்கே நம்பர் தான். இங்கே வந்து சொல்லவே முடியாது இவர் 60 வயசு இவர் 50 வயசு. இங்கே அது வந்து எடுத்துக்கவே முடியாது. இங்கே எல்லாருமே பாருங்கள், நீங்கள் அந்த மலையில் பாருங்கள், 155 மலையில் கேஷுவலாக இறங்கி ஏறுற மாதிரி இது. நாங்கள் இவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. அவங்க இன்றைக்கி வந்தாங்க, இப்போயே ஏறி இறங்குறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து 3 ராக் இன்றைக்கி இது பண்ணியிருக்கோம், என்கேஜ் பண்ணிக்கிறோம். ஏ ராக்கில் வந்து கமாண்டோ கிளைம்பிங்னு ஒன்று ஒரு இது பண்ணியிருந்தோம். இப்போ சி ராக் வந்து கிளைம்பிங் பண்ணிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஆர்டிஃபிஷியல் கிடையாது, இது வந்து நேச்சுரல் கிளைம்பிங்கு. அந்த கிளைம்பிங் பண்ணுங்க. அடுத்த டி ராக்னு ஒன்று, அங்கே வந்து ராப்பிங் பண்ணுறாங்க 150 ஃபீட்டில். எல்லாமே கேஷுவலாகவே எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியன் நைட் டீமை நாங்கள் வந்து ஒன்ஸ் அகைன் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறோம். ஹரி சார் நாங்கள் மறக்க முடியாது. ஹரி சார் இந்த என்கேஜ் பண்ணி எங்களை இந்த இதில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எங்களை கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார். ஹலோ மேம். Hi, sir. மலையேற்ற பயிற்சி எப்படி இருந்தது? Super. I'm Hema. Okay. This is our coach. Yes. He is from Tamil Nadu Mountaineering. He and Trilok sir. Yes. They have helped us with this rock climbing and rappelling here. And there's another boulder rock climbing that side. And this is D. ABC. And this is C rock. இது 3 இவர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். So it was super. This was my first time. Awesome. இப்போ டி ஏறும்போது எப்படி இருந்தது? ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. யார் வேணா இவங்களை கூப்பிடுங்க, நீங்க நம்பர் கொடுத்துருங்க. பட் இட் வாஸ் சூப்பர். எல்ஐசி ஏறிடுவீங்க அப்படின்னு புரியல எனக்கு. LAC that's ஓகே. பட் சூப்பர். அதை விட பெருசு. ஆக்சுவலா இந்த மாதிரி மலையேற்ற பயிற்சியில பெண்கள் ஈடுபடும் எப்படி இருக்கு? ஆண்கள்னா அப்படி ஏறிடுவாங்க. ஸோ பெண்கள்னா மென்மை அப்படி ஏறும்போது ஆக்சுவலி சார் நீங்க அப்படி ஜெண்டரோட பொதுவா இருக்கு. அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டா இல்லை. நான் ஒரு மேன்ஸ் பாடியில இல்ல, ஸோ அதனால எனக்கு மேனோட தெரியாது. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் ஈஸி. இட் இஸ் இன் தி ஹெட். difficult or No, it was awesome. yes. Awesome. Yes. No difficulty. It's all in the head, I think. எவ்வளவு நாள் அந்த பயிற்சியில இருக்கீங்க? சார் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டைம். எஸ் எல்லாம் ஏபிசிடி Yes, கம்ப்ளீட். yes, ஏபிசிடி yes, yes. சூப்பர். Yeah. ஃபர்ஸ்ட் ஏ ஸ்மால் small. ஆமா. எப்படி இருந்தது? ஒரு ஸ்டெப்பும் வந்து
ஒரு டிஃப்ரெண்டா பண்றோம்ட்டு ஒரு ஃபீலிங். பட் அதர் than that ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சேலஞ்ச். பட் ஐ கெஸ் அவர் கைட்ஸ் were very good, so our coaches. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இங்க? இது வந்து நாங்க வந்து இன்ட்ராக் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ அவ தான் வந்து அதுல ஒருத்தர் ஹரி கிருஷ்ணன் இருக்காங்க, அவங்க வந்து இவங்கள எஸ் தமிழ்நாடு மானிட்டரிங் பேசிட்டு தே ரோப் தெம். இந்த மாதிரி ஃபிலிம்லலாம் மூவியில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போது அந்த இது எப்படி தெரிஞ்சது, இந்த ஹைட் ஆக போக போக? ஓ ஆக்சுவலி இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, சில பேருக்குலாம் ரொம்ப பயமா இருக்கும். இப்ப என்னோட பையன்லாம் கொஞ்சம் பயப்படுவான், பட் ஆனா இங்க வந்துட்டு அவனுக்கே என்ன பண்ணணும்னு இருந்தது. ஸோ எனக்கு ஹைட் ப்ராப்ளம் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சேலஞ்ச் இருந்தது. But like I said, if you have the right people around you to encourage you, to support you, that's more important. And of course the coach, I have to thank him. Thank you so much. தைரியத்தை தருது நம்ம. Yes. ஆமா, அந்த தைரியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா? நம்பிக்கை இருந்தா இமயமலையே. ட்ரூ ட்ரூ ட்ரூ. நெக்ஸ்ட் நீங்க ஏறணும். ஓகே, வாழ்த்துக்கள். Thank you so much. Thank you. நம்பர் எடுத்துக்கிறேன், நீங்க வீக்கெண்ட் பண்ணும்போது ரோடு இருக்கு மேடம், அந்த ஆர்டர் ஸ்டோர் இருக்கு மேடம், ஆர்டர் ஸ்டோர் சார் வணக்கம். வணக்கம். மலையேற்ற பயிற்சியில் உங்களுடைய மகனை வந்து ஈடுபடுத்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எத்தனை நாட்களாக வந்து இந்த பயிற்சியில் இருக்காரு? பையன் பேர் ஸ்ரீ சாத்விக், தாம்பரத்தில் இருக்கிறோம். 2 மாசமா வந்துட்டு இருக்கிறான். கோச்சஸ் ரமணன் சாரும் திரிலோக் சாரும் ட்ரெயின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ராக், பி ராக் அண்ட் சி ராக் கம்ப்ளீட் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு டி ராக் ப்ராக்டிஸ் இல்லாமலே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவனா இறங்கி இருக்கிறான். 6 வயசு ஆகுது பையனுக்கு. நிச்சயமா சார். இந்த 2 மாதங்களில் எவ்வளோ நாட்கள் பயிற்சி எடுத்திருப்பாரு? வாரம் சாட்டர்டே வீக்கெண்ட் தான், சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் மட்டும் சார். இந்த மலையேற்ற பயிற்சியில் எப்படி ஈடுபடுத்தினீங்க சார்? எனவே இந்த இதில் மலையேற்ற பயிற்சி பிடிச்சிருந்ததா? மகன் உங்களுக்கு பிடிச்சி சேர்த்தீங்க? நாங்கள் எதுவும் கிடையாது இதில். ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க கோச்சஸ். இன்ட்ரடியூஸ் ஆனதில் ட்ரை பண்ணோம், அவனுக்கும் பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணால் அதனால கண்டினியூ கூப்பிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, நிச்சயமா சார். ஸோ அடுத்து என்ன பயிற்சி சார்? அடுத்து ராஃப்லிங் சொன்னாங்க. தென் இதுலேயே செகண்ட் கோர்ஸ் லெவல்ஸ், அடுத்த லெவல்ஸ் மூவ் பண்ணணும் சார். ஸோ இதில் சர்டிஃபிகேட்லாம் சான்றிதழ் கொடுத்ததில் எப்படி இதெல்லாம் வாங்கியிருக்காரு? ஆமாம், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான், அடுத்து செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கம்ப்ளீஷன். என்னோட பேர் ஸ்ரீ சாத்விக். சாத்விக், ஓகே. எப்படி இருக்கு இந்த பயிற்சிமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எவ்வளோ வாட்டி வந்தீங்க? 2 months. 2 month. ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி இருந்து, இப்போ எப்படி இருக்கு இந்த மலையெல்லாம் பார்த்தா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? மலையை பார்த்த பயமே இல்லையா? ஆஹா. ஏறும்போது எப்படி இருக்கு? இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. ஆஹா. ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி மலை ஏறினீங்க, இப்போ எந்த மாதிரி மலையெல்லாம் ஏறுறீங்க? ஃபர்ஸ்ட் ஏ ராக் என்ன, ஓகே. அப்புறம் சி ராக் என்ன, சரி, டி ராக் என்ன. ஓ, அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து டி ஏறி இருக்கீங்க, இது எப்படி இருக்கு? இது ரொம்ப பெருசா இருக்கு பார்க்கவே.
ஆமா. ரொம்ப ஹைட்டா இருக்கு. இது ஹைட் பார்த்தா எப்படி இருக்கு? பயமா இருக்கு. பயமா இருக்கு. ஆனா ஏறும் போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஈஸியா இருக்கு. சூப்பர். ஓகே. உங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்குலாம்? அப்படியா? தெரியாது. தெரியாதா? ஏன் சொல்லல? இனிமே சொல்லுவியா? சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கலப்பா? கோச் எப்படி கத்து தராரு? நல்லா கத்து தராரு. அப்படியா? சாரோட பேர் என்னது? திர்லோக் சந்திரன் சார். சோரி. அப்புறம் ரமணா சார். ரமணா சார். 2 சாருமே இதோ பின்னாடி இருக்காங்களே, ரமணா சார். ஆமா. சூப்பர். ஓகே, தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இப்படி உட்காருங்க, இப்படி வைங்க. நீங்க பிடிக்க முடியுதா பாருங்க. நல்லா ட்ரை பண்ணுங்க. சைக்கிளா அவ்வளோதான். ரைட்ல வாங்க, ரைட்ல வாங்க. ஓகே ஃபைன். அப்படியே ரைட் ஹேண்ட் இன்னும் கொஞ்சம். அவ்வளவுதான். அதுதான். இப்ப ரைட் ரைட் லெக். இப்போ லெஃப்ட் என்கிட்ட கொடுங்க. அங்கேயே வச்சிருங்க. இல்ல கிராஸ் பண்ணாதீங்க. ஓகே. ரைட். ஓகே. திரும்பி பொசிஷன் எடுங்க. நில்லுங்க. நில்லுங்க. வெயிட் பண்ணு. பேலன்ஸ் பண்ணிக்கங்க. அப்படியே போயிடுங்க. அப்படியே ஏறிடுங்க. அப்படியே ரைட்ல ஏறிடுங்க. ரைட்ல வாங்க. அப்படியே ஏறிடுங்க. அவ்வளவுதான். இப்ப கையில லைட்டா ஹேண்ட் கால் முன்னாடி கமாண்டர் லைன்ல பண்ண மாதிரி மவுண்டட் பக்கம் பாடி போணும் போ. சரி ஓகே வாங்க பழைய பொசிஷனுக்கே வந்துருங்க. சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர். புடிச்சிருங்க. Sorry guys. Spider-Man. நின்னாதான். ஓகே. அந்த பக்கம் போங்க. அவ்வளவுதான். கால் வச்சு. அவ்வளவுதான். பிடிச்சிருங்க. அவ்வளவுதான். நின்று. அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளவுதான். Getting up is nice. மேல. ஐயோ. நீங்க கெட்டியமா ஏதாவது ஒரு ஹோல்ட் பண்ணுங்க. கெட்டியமா புடிச்சிங்க. டைட் பண்ணி. ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் மேல. புஷ் பண்ணுங்க. அப்படியே இருங்க. பாடி மவுண்டன் பக்கம் நீங்க பிடிக்கவே இல்ல. கை பிடிக்கணும். முன்னாடி சைடு. டேக் ஸ்டாண்ட்ஸ். அப்பா. சார் மைக் எடுத்து வரேன். இல்ல எடுத்துட்டு வரேன் ஆல்ரெடி. அவ்வளவுதான் மேம். ஏறிட்டே போலாம். ஸ்டெப்ஸ் தான். ஓகே. பட்டுச்சா? அடிபட்டுச்சா? பாடிய ராக் லைன் அவேவா. சோ நம்ம ரெண்டு ஹேண்ட்ஸ் இல்ல ஏதாவது ஒரு ஹேண்ட் கிரிப்பா பிடிக்கணும். ரெண்டுமே லூசா இருக்கு. பெரிய லெக்ல மட்டும் தான் நீங்க பிரஷர் குடிக்கிறீங்க. சோ சைமல்டேனியஸா ஹேண்ட் வர்க் இருக்கணும். அப்படியே ரைட் லெக் கொஞ்சம் மேல. சரி ஓகே ஃபைன். அவ்வளவுதான். ஒரே ஒரு புஷ் கொடுத்தா மேல. ரைட் ஹேண்ட் மேல அப்படியே. அடிக்க முடியாது. நம்ம நிக்கிற வரைக்கும் உட்காரு. கொடை பிடிச்சு நிக்கலாம். ரைட் லெக் அப். 5 செகண்ட் ரெஸ்ட். கம் ஆன். ரைட் லெக் அப். கொஞ்சம் ரைட் லெக் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஒரு ஹோல்ட் இருக்கு. அங்க இன்னும் கொஞ்சம் சைடுல வரணும். இன்னும் சைடுல கொஞ்சம் சைடுல வரணும். லெஃப்ட் ஹேண்ட் மேல. ரைட் ஹேண்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் எடுத்துட்டு லெஃப்ட் லெக்க மூவ் பண்ணாதீங்க. கரெக்ட்டா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட இன்னும் கொஞ்சம் மேல. இன்னும் கொஞ்சம் மேல. ஒரு புஷ் கொடுங்க மேம். ஒரு புஷ் கொடுத்து மேல ஏறிடுங்க. அவ்வளவுதான். ஏறிடுங்க. ஏறலாம் மேம். ஓகே. பிலேட்டட். திரும்பி. பொசிஷன் எடுங்க.
என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு யாருக்காவது கெஸ் பண்ணுங்க ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண அவங்க கிரிப்னஸ் கொடுக்கல நல்லா டைட்டா பிடிங்க மேம் கையில விட்டுங்க நாங்க நின்ன உடனே ஒரு பயம் கிடைக்கும் அது டைம் எடுத்து நல்ல அங்க லெஃப்ட்லயே ஒரு ஹோல்ட் இருக்கு மேம் டச் பண்ணிட்டு அப்படியே மேல போய் ஆன்சர் பேக் அது ஒண்ணு பண்ண மாட்டேன் இதே இருக்காரு நீ மேலே ஏறணும் கை பிடிச்சிட்டு எங்க ஓடுற நில்லு க்ளோஸ் கொடுங்க அடி வைக்கிறேன் நைஸ் இது நல்லா இருக்கு பாருங்க சார் இந்த இது இருந்தாலும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த மவுண்டன் அந்த குரூப்பில் இருக்கீங்களா நீங்கள்? இல்லை நம்பர் மவுண்டன் குரூப் 98414 இதில் சர்ச் பண்ணால் இப்போ சர்ச் பண்ணால் வருமா? இதுவே இருக்கும் ஃபஸ்ட்டே இருக்கும் சார் கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும் கொஞ்ச நாள் தான் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் அந்த பேரை சார் கால் பண்ணுறீங்களா? பாலிடிக்ஸ் கோவில் மேடம் நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணல மேடம் தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ சின்ன இது கூட அவங்க நிறைய Maripriya madam, do you listen? Yes, okay. Language? English or Tamil? Okay madam. Madam, your question is very correct. Actually, you are correct. Little bit. Get down, slowly. Correct. ஓகே சார் ரைட் சார் இல்லை பெட்டி ரைட் சார் அந்த இறங்கி நினைக்க அந்த இடத்துல அங்க இறங்கி சார் ஒண்ணு இல்ல ஒண்ணு வந்தவங்கெல்லாம் டப்ப இறங்கிட்டாங்களே படிக்கிட்டா இறங்குற மாதிரி சார் ராய்காட்டில் 1500 அடி சார் யாருன்னா இறங்கினே இருக்க வேண்டியது செகண்ட் தாட்டே கிடையாது 1500 அடியா? ஆமாம் ஐயோப்பா 150 அடிக்கே மயக்கம் வருது. 500 ஃபீட்டில் ஒரு ரோப்பு அடுத்த ரோப்பு பேக்கில் இறங்கி டக்குன்னு அடுத்த ரோப்பில் போயினே இருக்குண்ணா. அதுக்கு அடுத்து 500 ஃபீட்டில் இன்னொரு ரோப். நான் 3 days நான் ஃபுல்லாக புக் பண்ணிட்டேன் என் பையனுக்கு. நெயில் பண்ணுறவங்களோ ராக்கில்? நாங்கள் எங்களுடைய பர்சனல் ரோப் நான் யூஸ் பண்ணிட்டேன். நெயில் பண்ணுறவங்களோ? நெயில் பண்ண மாட்டேன். இந்த சைடு ஒரு இது மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும். அது வந்து நாங்கள் என்னுடைய பர்சனல் ரோப் ஃபுல்லாக 3 நாள் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷல் கோர்ஸ் பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு கரெக்டாக அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியில் என் பையன் ட்ரைனிங் எல்லாம் அவங்க சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ஒரு நாள் என்ன மலை? ராய்கா இது சத்ரபதி சிவாஜியோட கோட்டை சார். ஓகே, மகாராஷ்டிராலையா? ரொம்ப காய்ச்சலாக இருக்கும். அப்படியே ஹாய் சொல்லுங்க. சூப்பர்.
a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top. Yo, yeah. no, I ain't the type to give up. If I do something, man, I do it till I get what I want. I turn a business out of nothing into something I love. I got a poker face, but honestly, I'm not one to bluff. I flip a switch, never miss, man, I always stay up. Don't let them see you, bitch, always have a plan to stay tough. This life ahead of you ain't easy, it was built to be rough. But that's what makes a personality, is tragedy, bruh. So keep your head on your shoulders. Now we ain't out here moving rocks, we out here moving boulders. Now we ain't getting posterized, we out here making posters. And we ain't got nothing to hide, we move forward like soldiers. You better wake up for the pay stub, or you'll pay up. Don't make love to the game, bruh, fuck the game up. Change up, rearrange stuff to your greatness. Famous for the way up, play the game, bruh. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, I'm always flirting with pain, she like to hurt me and maim. I'm always working to change, but she's still lurking the same. I keep on building a dynasty while the haters be trying me. But they hate from inside, you see, hate themselves in society. So I let them speak quietly while my actions speak wider. See, they be hiding in privacy with the screen, oh the irony. To hate someone who's trying to be whatever they would like to be. We all feel the anxiety, we make our own rivalries. Yo, so where is all the positivity? I feel like we all just hate on everything, it's killing me. Thoughts build quick, causing different possibilities. Negative thoughts will cause different disabilities. So do better, work hard under pressure. If you got no time, work smarter than ever. Don't ever let them tell you that you can't never say never. And turn your mind into the truest to go-getters. Never stop, I'll get it if I want it. Gotta make to myself a promise. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. You know I'm always honest, there ain't no way I'm ever stopping. I won't quit, keep going till I got it. I won't give up till I'm on top, yeah. அப்படியே அங்கே போயிடலாம் சார். சீக்கு போயிடும். சீக்கு. ஓகே ஓகே. கிளைம் அப். ஓகே ஓகே ஓகே. சூப்பர்டா வாடா. என்ன பண்றா? கம் ஆன் ஸ்லோவா ஸ்லோவா கேர்ஃபுல்லா. கிளைம் அப். ஏறு ஏறு ஏறு. நீங்க ஏறியா? ஏ சொல்லி கொடுத்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி. அவ்வளவுதான். சரி ஓகே ஓகே. வெரி குட் தேவகி. கம் ஆன் கிளைம் அப். இன்னும் கொஞ்சம் தான் தேவகி. கோச் நீங்க சீக்கிரம் வந்துருவீங்களா? நாங்க வந்துறோம் சார். சார் எல்லாரும் சீட் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே. ஓகேங்களா? சீட் அனௌன்ஸ் போட்டு ஹெல்மெட். இப்போ இவங்களுக்கு சீட் அனௌன்ஸ் போயிச்சா? அவங்களுக்கு சீட் அனௌன்ஸ் 2 இருக்கு. இங்க இருந்து கீழ இருந்து அனுப்பணும். ரெட்டி அனுப்பணும். யாரும் ஆள் போயிட மாட்டாங்க. இது ஹரி அனுப்பணும். வெரி குட் தேவகி. சபாஷ் சபாஷ். சூப்பர் தேவகி. குட் ஜாப். குட் ஜாப். வெரி குட். வெரி குட். சீட் அனௌன்ஸும் ஒரு ஹெல்மெட். அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் அனுப்புங்க. கிளைம் நேரு. சரி கீழே போடுங்க. ஓகே நெக்ஸ்ட் சுப்ரதேவ். சுப்ரதேவ் வரான் பாத்துக்கோ. ஓகே ஓகே. சூப்பர் சார். ஏறி வந்தன போட்டேன். ஓகே ஓகே ஏறுங்க ஏறுங்க. வாடா வாடா. வெரி குட்ரா சுப்ரதேவ். சபாஷ். கலக்குறான் பாரு. அப்பா குட்ரா டேய். அவ்வளவுதான்டா. கம் ஆன் பாரு. ஆமாடா. விடாதடா. எஸ் எஸ். வெரி குட். நீங்க இவங்க எல்லாம் முதல்ல ஏற வச்சிருக்காங்களா? ரைட்டா படிங்க. சுப்ரன். டேய் டேய் டேய். கிளைம் அப். ஏறு ஏறு. முடிய ஏறுடா. அங்க நீ வா. சரி வா. நீங்க அவரு கிளைம் அப். புரியல. ஏறு ஏறு. அடுத்த ஸ்டெப் தீ மேல வை. இங்க தான். கிளைம் அப். ஒரு புஷ் கொடு. கயிறு பிடி. அவ்வளவுதான். வெரி குட். மேல போற வரைக்கும் கை விடு. எடுத்துட்டு வந்துறேன். இப்போ இதுல அங்க போய் அங்க டெமோ பண்ணுவான். அத பாத்து. எங்க சீட்டா. வா அங்க போய் ஃபர்ஸ்ட் கேட்ல பாத்துலாம். கேப்லர் உருண்டுருவே. அங்க பிடிங்க.
சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்துங்க போதும். அவ்வளோதான் மேடம். தட்ஸ் இட். பண்ணும் எடுக்க முடிச்சிங்க ஆல்மோஸ்ட். வெரி குட். ஓகே ரைட். தட்ஸ் இட். வெரி குட். போலாம். ஷார்ட் ஸ்டெப் வைக்கணுமோ அவ்வளோ மேலே போகும். நம்மளுக்கு ப்ரீத்தும் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ தட் இஸ் த டஃபஸ்ட் ஒன் அந்த ரூட். ஹோல்டே கம்மியாக இருக்கும். அதில் எடுத்துக்கிறோம் பயங்கர சேலஞ்ச். வெரி குட்மா வெரி குட். என்ன பண்ணலாம் ஒரே ஸ்டெப் அவ்வளோதான். வெரி குட். சூப்பர் சூப்பர். வெரி குட். ஒன் மோர் ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் ஏறி டச் பண்ண மைண்ட் செட் மேல தான் போகுது. அவ்வளவுதான். போட்டோ போட்டோ. ஓகே 10 மினிட்ஸ். Not my bag. Give. You're going up next? No. After all. Then have the phone. All my stuff. Tight. Have the phone. Just before you go up, just give it to somebody. மேம் இப்போ பில்லே ஃபுல் டைட்ல இருக்கு. சோ நீங்க டாப் வேணாம். ஓகே ஃபைன். போலாம். சூப்பர். எடுக்கலாமா? நீங்க இப்போ ரைட்டா? ஓகே. இல்ல நீங்க இன்னும் மேல சைடுல இன்னும் மேல சைடுல அவ்வளவுதான். அவ்வளவுதான் மக்கா அவ்வளவுதான். கம்யூனிகேட் பண்ணுங்க. ஓகே தொங்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தொங்குங்க. நல்லா பின்னாடி வந்துரு. சூப்பர். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் ஐடியா எல்லாரும் லைஃப் சுத்தமாலாம் விட்டா டைம் அவங்க ஒன் டைம் பெண்ட் பண்ணுங்க. ஆமா. அப்படியே அவங்க கிக் பண்ணி வராங்க பாத்தீங்களா? வெரி குட். தட்ஸ் இட். இந்த மெத்தட் இறங்கற மெத்தட் பண்ணிட்டேன். கம் ஆன். வெரி குட் சூப்பர். வெரி குட் ஜம்பிங். வெரி குட் மா சூப்பரா இருந்தீங்க. வெரி குட். வெரி குட். நெக்ஸ்ட் கிளைம்பர். ரைட் ஹேண்ட் கொஞ்சம் ட்ரெயின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 days வந்து தனியாக வெளில ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு எல்லாமே ஃபுல்லாக தேடி ப்ராக்டிக்கலி இங்கே நடக்கும். அதில் மட்டும் தான் இருக்கும் ரெஸ்க்யூ டெக்னிக்ஸ் அதெல்லாம் நம்ம இதில் வருது இல்லை நம்ம குரூப்பில். ஓகே அதெல்லாம் கூட சொல்லி தருவோம். நீங்க அந்த ட்ரெய்னர் வரைக்கும் இல்லை நாங்கள் பேசிக் கோர்ஸ் தான் இல்லை நான் இது வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பண்ணுறேன். அதனால் நான் இப்போ அதை தான் கண்டிப்பாக ஓகேவா மேம் இந்த ஸ்பீடு?
இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இன்னும் லெஃப்ட்ல ஒரு ஹோல்ட் இருக்கு பாருங்க. சைடு ஹோல்ட். சைடு கட் இருக்கு பாருங்க. சைடு கட். ஓகே. இங்க சைடு கட் இருக்கு பாருங்க சார். அது ஒண்ணு அண்டர் கட் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஓகே ஸ்டாண்ட்ஸ் பாருங்க லெஃப்ட் லெக் அவ்வளவுதான் லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க. அதை பிடிச்சி நல்லா இன்னும் மேல சைடுல இன்னும் சைடுல இன்னும் மேல இல்ல கீழ இருக்கு பாருங்க. சரி ஏற முடிஞ்சா ஏறிடுங்க. ஏற முடியுது. ஓகே அவ்வளவுதான் சூப்பர். அவ்வளவுதான். அவங்க இறந்தது நான் போய் வாங்கி மாட்டிட போறேன். போறவங்களுக்கு சொல்றது கூட கேட்காது. மேல போகணும் டச் பண்ணி அவங்க சில மைண்ட் செட் அங்க இருக்கு. சூப்பரா பண்றான். சூப்பர். இந்த பக்கம் நான் இந்த பக்கத்துல தான் இருக்கேன். ஹெல்மெட் எங்கேயோ இருக்குது. பத்திரம். சரி நீங்க டைட்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க டைட்டா பிடிக்க தேவையில்ல. இந்த ஸ்பீட் ஓகேவா? அவ்வளவுதான். கிக் பண்ணிட்டே வாங்க. கீழ பாருங்க. வெரி குட். சூப்பர். அப்படியே ரைட் சைடு வந்துங்க. ரைட் சைடு. கரெக்டா தான் பிடிச்சீங்க. யூ ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு தட் அண்டர் கிரிப். கரெக்ட். ட்ரை பண்ணுங்க. ரொம்ப லென்த்தா இருக்கு. வாங்க. சரி அதே கரெக்ட் ரைட் ஹேண்ட் கொஞ்சம் மேல. ஓகே. பாருங்க கம்ஃபர்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஹோல்ட் மாதிரி பாருங்க. இந்த லெஃப்ட் லெக் எடுத்துக்காங்க. ஓகே. இப்போ ரைட் லெக் இல்ல அண்டர் ஹோல்ட் மாதிரி. ஓகே. கீழ அவ்வளவு மேல. ஓகே கீழ நல்லா. ஓகே இந்த கால் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். சூப்பர். இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க சார். பாடி வெயிட் வந்து 3 இடத்துல ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால ஒரு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதான் 3 பாயிண்ட். ஒரு இடத்துல ஒரு எடுக்கிறாரு. அவ்வளவுதான். ஸோ அங்க போனா டக்குன்னு அங்க ஒரு ஸ்டான்ஸ் மாதிரி இருக்கு. அதான் மோட்டிவேஷன் சோறு கிடையாது. ஸோ அது கிளைம்பிங் மற்ற எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுருந்தோம்னா அந்த கிளைம்பிங் ஷூ யூஸ் பண்ணால் நீங்கள் இன்னும் பெட்டராக ஃபர்ஸ்ட் சார் ஜிம் ஷூ பட் இட் இஸ் சிமிலர் டு தட் கிளைம்பிங் ஷூ. இட்ஸ் வெரி லெஃப்ட் சைடு ஒரு பேஸ்கெட் வெச்சிருந்தோம் டேமேஜ் லெஃப்ட் லெக் வைக்கலாம். மேல கொஞ்சம் மேல 5 6 ஃப்ளெக்சிபிளா இருக்கும். ப்ளஸ் grip இருக்கும். தண்ணியா இருக்கா வேணுமா? இங்க ஒன்னு கொடுத்து it starts with 10 but தண்ணி கேட்டிருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்க பார்த்தா அதை விட்டுருங்க.
ஓகே ஓகே இது ரொம்ப டிஃபிகல்ட்டான இது அப்படி யூஸே பண்ணக்கூடாது. பாருங்க நீ யூஸ் பண்ணாதீங்க, நீ யூஸ் பண்ணாதீங்க. சூப்பர் சூப்பர் போதும் போதும் அவ்வளோதான். டன் டன் வெயிட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணீங்க, ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட். சரி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே ஓ வேற மாதிரி சூப்பரா. ஆக்சுவலாக இந்த வெயிட்டிங் டைம் அவாய்ட் பண்ணலான்ட்டு தான் நான் 20யோட லிமிட் பண்ணலான்னு பார்த்தேன். கவுண்டர் 20 எடுத்து படிக்கலாமே. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ இன்னொரு 1 மந்த் கழிச்சு இன்னொரு செஷன் வச்சோன்னா கூடிரும். இன்னொன்று என்னன்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கம்மி. ஏன்னா அடுத்தடுத்து மழை வந்துடும். இன்றைக்கே ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது. செப்டம்பர்லாம் மழை வந்துச்சுன்னா ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும். நிறைய பேர் பண்ண முடியாமல் போயிடும். சார் அதனால் மேக்ஸிமம் புஷ் பண்ணிக்கலாம். அதே ஓகே தான், அதே ஓகே தான். அப்ப ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். டன் டன் டன். நைஸ் நைஸ். ஓவர்ல வொர்க் அவுட் ஆகுது. நீங்க இல்ல அவங்க வந்து கோச்சுக்கு தெரிஞ்சவங்க. ஹி ஓன்ஸ் a hotel, கோவை கிச்சன் சொல்லிட்டு ஓன்ஸ் a hotel. ஓகே ஓகே இந்த ரோட்ல. சோ பிளேஸ்மென்ட் பாருங்க, ஷூ பிளேஸ்மென்ட் பாருங்க ஒழுங்கா. நான் இனிஷியலாக என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, நம்ம வீட்லேயே ஒரு ஊர்லேயே ஒரு குக் இருக்காரு. ஆட்டோ குக்கி நம்ம டபராலாம் எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சேன். நம்ம பிளேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வாஷ் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது நிறைய லாஜிக் இவ்வளோ தூரம் ரிமோட்டாக வரணும். சரி நீங்களும் வச்சுட்டு பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 10 minutes மேக்ஸ். மெயின் டவுன் பண்ணிட்டோன்னா ஜங்ஷன் மாதிரி டவுன் கிராஸ் பண்ணி அங்கேருந்து 5 minutes. இங்க பாருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். ஒரு போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க. சும்மா அப்புறம் ஃபுல்லா வெளிய எடுத்து ஐயா அந்த நாட்டுக்கு மேல ரெண்டு. இப்ப லெஃப்ட் லெக் இருக்கிற இடத்துல ரைட் லெக் வச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் போறீங்க. ஓகே பெர்ஃபெக்ட். அங்க ரைட் லெக் எடுத்துக்கோங்க.
அதை எடுத்துருங்க சார். நல்லா ஹைட்டா நிக்கிறீங்களா? நீங்க பார்த்து பார்த்தா நிக்கிறேன். நீங்க வராது, நீங்க வராது. இவ்வளவு சத்தத்தோட இருந்தா வராது. சத்தம் அதிகமா இருந்தா வராது. ஹைட் நிக்க முடியாது. ஆமா, நீங்க பாத்துருக்கீங்க. இது நான் பார்த்தது ராஜநாதன் சொல்றாங்க. ராஜநாதன். அதுதான். எப்படி அது அவங்களுக்கு தெரியும்? இல்ல, இல்ல, அவங்க லேடி தான் இருந்தது. அரசாங்கம் மட்டும். ஆமா. அரசாங்கம் மருந்து இருக்காரு. இதெல்லாம் லைன் தான். ஆமா. நரம்பு ஏற்படுது. அதான் ஏறி இருக்கு. அப்படியா? நம்ம சரி. This is rappelling. Rappelling down the rock. Rappelling down the rock. உடனே சடனா பிடிக்கூடாது. சார் அப்படியே கேட்டுடலாமா சார்? பண்ணுங்க. இது நல்லா இருக்கு பாருங்க சார். இந்த இது இருந்தாலும் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இந்த மவுண்டன் அந்த குரூப்ல இருக்கீங்களா நீங்க? இல்லை நம்பர் மவுண்டன் குரூப் 9844 சார். எங்க சார் இருக்கு உங்க சேனல்? யூடியூப்ல ஆக மாட்டேது வீடியோ. இது சார் இங்கே இது டவர் இல்லை. டவர் இல்லைங்கிறதால வர முடியும். என்ன பண்ணுது? இன்னும் டவுன்லோட் வீடியோ உங்களோட யூடியூப் சேனல்லே வரல. சூப்பர் சூப்பர் தேவிகே எது இதுவா? சூப்பர் வால் அழுத்திருங்க. வால் அழுத்தா இதுதான். இதுதான் சேனல். இது ஆமாம். இல்லை, லாஸ்ட் டைம் போட்டது. ஏர்போர்ட் நியூஸ்லாம் சென்னை ஏர்போர்ட் அஸ்ட்ராலஜிலாம் இருக்கு போல. எல்லாமே இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பிஸ்னஸ் ட்ரேடர். சூப்பர் சூப்பர்ரா சாத்விக். ஓகே செகண்ட் செய் கிளாப் செய் தனிக்கு சாத்விக். இங்கே பாருங்க. இப்படி தம் பண்ணுங்க மேம். நம்ம எடுத்துடலாமா சார்? போய் பண்ணுங்க. ஓகே. இல்ல அதுல இறங்கி நின்னுக்கு. அதுல இறங்கி சரி வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே பாத்து பாத்து. பிளே டைட். பிளே டைட். மதுரா ஃபினிஷ். பிளே டைட். ஷூ அவுத்துங்க. சரி அப்படியே அவுக்க முடியுமா? இந்த கால் இந்த கால். அந்த gripல. அவுக்குறீங்களா? ஷூ அவுக்குறீங்களா? ஷூ அவுக்கு. சூப்பர் சூப்பர். என்ன ஷூடா? ஒரு ஷூ. சரி நானே அவுத்துறேன். இதெல்லாம் பண்ணி பாத்து பாத்து போங்க சாக்ஸியா போங்க. எடிட்டிங் சூப்பர். அவ்வளவுதான். நான் நர்ல யோசிக்க தோணி இருக்காது. ஒரு ஷூல அது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல ஒண்ணுமே தெரியாது. சீரியஸ் ஆகும். இல்ல இங்க இருந்து அப்படியே சூப்பர். கொஞ்சம் கிரிப்னஸா வெச்சுங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க. கிரிப்னஸ் இல்ல பாருங்க. ஹோல்ட் பண்ணி நில்லுங்க. நின்னுட்டு அதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போங்க. நல்ல ஹோல்ட் எடுங்க. ரைட் ஹேண்ட் கொஞ்சம் மேல பாருங்க. ரைட் ஹேண்ட் மேல இன்னும் கொஞ்சம். Please like, share, comment, subscribe to Speak TV.